இந்த ஆண்டும் மேட்டூர் அணை குறிப்பிட்ட அந்த தேதியில் திறக்கப்படும் என்று நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் அறிவித்திருக்கிறார். வருடா வருடம் ஜூன் மாதம் மேட்டூர் அணை பாசனத்திற்காக திறக்கப்படுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டு ஜூன் 12 திறக்கப்படும் என்று நீர்வளத்துறை அமைச்சர் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறார். இதையடுத்து பாசன விவசாயிகள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள் என்கின்ற அறிவிப்பினை பார்க்கின்றோம். தற்போது அவர் பேசியிருக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்க்கலாம். நீர்பிடிப்பு பகுதிகளிலெல்லாம் மழை பொழிந்த காரணத்தால் ஆறுகள், வாய்க்கால்கள், வயல்கள் மற்றும் வடிகால் ஆகியவையெல்லாம் மண்ணிட்டு ஏறி இருக்கிறது. இந்த மண்ணிட்டை அகற்றி தண்ணீர் தங்கு தடையின்றி செல்வதற்கு வழி ஏற்படும் பொருட்டு திருச்சி, தஞ்சாவூர் உள்ளிட்ட 12 மாவட்டங்களில் 5021 கிலோமீட்டர் நீளத்துக்கு பாசன அமைப்பு ஆதாரங்களை முன்னுரிமை அடிப்படையில் தூர்வார முடிவு செய்யப்பட்டது. இதற்கு சிறப்பு தூர்வார திட்டத்தின் கீழ் 98 கோடி ஒதுக்கப்பட்டு 882 பணிகள் பிரித்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மேலும் இப்பணிகளை திறம்பட செய்து முடிப்பதற்காக ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் மேற்பார்வை அலுவலர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். இப்பணிகள் யாவும் மே மாதம் இறுதிக்குள் முடிக்கப்படும். இந்த ஆண்டு ஜூன் 12ஆம் தேதி மேட்டூர் அணை திறக்கப்படும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு ஒன்றை சொல்கிறேன். கடந்த 4 ஆண்டுகளில் எவ்வளவு இந்த தூர்வார பணியில் நாங்கள் ஈடுபட்டோம் என்பது, இந்த தூர்வார பணியே ஒரு காலத்தில் கிடையாது. நான் பொதுப்பணித்துறையாக இருக்கும்போது முதலமைச்சர் தான் தூர்வாரப்போ இப்போ எல்லாரும் பாராட்டினாங்க. அதனால் 2021-22 63 கோடி, 2022-23 72 கோடி, 2023-24 80 கோடி, 2024-25 95 கோடி என நிதி ஆண்டுதோறும் அணையின் பாசனத்தை திறந்துவதற்காக எல்லா கால்வாய்களும் தூர்வாரப்படுகின்றன. அதன் விளைவாக 4 ஆண்டுகளாக அணையிலிருந்து திறந்தப்பட்ட தண்ணீர் கடைமடைகளை சென்றிருக்கிறது. கடந்த 4 ஆண்டுகளில் மேட்டூர் அணை திறக்கப்பட்ட விவரத்தை சொல்கிறேன். 2021 ஆண்டு ஜூன் 12ஆம் தேதி, 2022ஆம் ஆண்டில் தண்ணீர் இல்லாத காரணத்தால் முன்கூட்டியே திருப்தி மே மாதமே திறந்துட்டோம். 2023ஆம் ஆண்டில் ஜூன் 12ஆம் தேதி, 24ஆம் ஆண்டு பருவமழை காலம் 28ஆம் தேதி ஆக தெரிஞ்சிருக்கோம். இன்னொன்று சொன்னார் நண்பர்கள், இந்த குடிமராமத்து இல்லைன்னு சொன்னீங்க. நீங்கள் அது குடிமராமத்து உங்களுக்கு தெரியும். இப்போ ட்ரிபிள் ஒர்க்குன்னு ஒன்று கொண்டு வரணும். அந்த ட்ரிபிள் ஒர்க்கை வேறு என்னன்னா, இந்த தூர்வாரத்து தான், இந்த செய்கிற பணிகள் தான். அதில் விவசாயிகளும் பங்கு கொண்டு இருக்காங்க, சர்க்காரும் பங்கு கொண்டு இருக்கு. இந்த திட்டத்தின் மூலம் 2வது இலவசமாக மண் எடுத்துக்கிட்டு போகலான்னு சொல்லிட்டு விவசாயிகளை அது மூலமாகவும் வாங்கிக்கிட்டு போயிருக்காங்க. ஆக ட்ரிபிள் ஒர்க்கையும் செய்கிறோம், தமிழ்நாட்டு நிதிகளையும் செய்கிறோம், விவசாயிகளையும் கலந்து கொள்ள சொல்கிறோம். ஆக மொத்தம் கூட்டி பார்த்தா அதுதான் மராமத்து வேலை.